சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினர் தங்களது குடும்ப பின்னணி மற்றும் நீட் தேர்வால் ஏற்பட்ட பாதிப்புகளை ராகுல் காந்தியிடம் எடுத்துரைத்தனர். மேலும் நீட் தேர்வுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய ராகுல் காந்தி நீட் தேர்வை ரத்து செய்யும் கோரிக்கையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று கூறியதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூன் 19 நீட் இஷ்யூவால் இறந்துட்டாங்க. அது விஷயமா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அவங்கெல்லாம் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. ஜூலை 11 சார், மாணிக் தாக்கூர் சார் எல்லோரும் வந்திருந்தாங்க. அதனால் இன்றைக்கி இங்கே இந்த மாதிரி மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்தோம், சாரை பார்த்துருக்கோம், எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். ராகுல் காந்தி அவர்களை பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க? குறிப்பாக நீங்கள் என்னென்ன கோரிக்கை சொன்னீங்க, அவங்க என்னென்ன கேட்டுருக்காங்க? ராகுல் காந்தி சார் தான் பார்த்தோம். எங்கள் பக்கத்துலேருந்து உட்காந்து நம்மளாம் பேசினாங்க. என்ன டீட்டெயில், அவங்க எத்தனை வருஷமாக படிக்கிறாங்க பாப்பா, எங்கள் ஃபேமிலி சர்க்கிள் எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணீங்க, அப்போ எங்கே இருந்தீங்க, அவங்களுடைய இப்போ நீட் வேணுமா வேணாமா, உங்களுடைய மனநிலைமை என்ன, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய மனநிலைமை என்ன, இதெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் எங்கள் சைடில் என்ன சொல்லணுமோ அதை நாங்கள் ஒருத்தர் சொல்லியிருக்கோம். சைடில் என்ன சொன்னீங்க? நாங்கள் நீட் வேணுமா வேணாமான்னு கேட்டாங்க. எங்களுக்கு வேணாம் சார், எங்களால் நீட்டால் எங்கள் வீட்டில் ஒரு உயிர் பலியாக இருக்குது, அதனால் எங்களுக்கு அது வேணாம், அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். எத்தனை வருஷமாக படித்தாங்க, எவ்வளோ மார்க் எடுத்தாங்க? அவங்க 2024 படிச்சுட்ருக்காங்க. எவ்வளோ மார்க்குங்க மேடம்? +2ல் 449 எடுத்துருந்தாங்க. அப்போவுமே நீட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து தான் படித்தாங்க. ஸ்கூலில் ஆரம்பித்தது தான் இது. அவங்களே எல்லாமே அவங்க ஆசைப்பட்டது தான். அவங்களே ஆரம்பித்தாங்க, அவங்களே படித்தாங்க. அதுக்கப்புறம் இது கேன்சல் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் சண்டேனா ஃப்ரைடே இதாகிட்டாங்க. என்ன உறுதிமாக கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி? இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன், மன அழுத்தம் கம்பல்சரி எந்த குழந்தைங்களும் படக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நான் பட்ட பெற்றோர்கள் வந்து தவிக்க விடக்கூடாது. ஏன்னா அவங்க இப்போ பிள்ளைங்கள் இல்லைன்ட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க கஷ்டப்பட்ட வேதனையோடு இருக்கும்போது ரொம்ப நமக்கே கஷ்டமாக இருக்குது. அதுமாதிரி பிள்ளைங்கள் இந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது. தயவுசெய்து தைரியத்தோடு இந்த வருஷம் இருந்து அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம்ன்றது தாய் தகப்பங்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.